உங்கள் குலதெய்வம், உங்கள் குலத்தில் உள்ள கர்மாக்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வழி வழியாக பார்த்தீங்கன்னா, ஒரு கர்மாவுடைய ஒரு பாண்டிங் இருக்கும் உள்ளுக்குள்ள. அதில வந்து நம்ம அவஸ்தைப்பட்டுருப்போம். நமக்கு தெரியாமயே அவஸ்தைப்பட்டுருப்போம். குலதெய்வத்த மதிக்காம விட்டது, குலதெய்வத்த கண்டுக்காம விட்டது, குலதெய்வத்த போய் கும்பிடாம விட்டது. சில பேர் குலதெய்வமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த சங்கராந்தி புண்ணிய காலம். அந்த சித்திரை மாசத்துக்குள்ள உள்ள வந்து சூரியன் வருகிற அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஐயப்பனை வழி வழியாக வந்து பார்த்திங்கன்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, அம்மாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கருமாக்களை நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அப்போ வந்து ஈஸ்வரனை உங்களுடைய கர்மாக்கள், உங்கள் தாத்தா முப்பாட்டம் செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே அழிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக இறைவன் உங்களை வந்து அப்படியே கையில் அப்படியே தூக்கிட்டு போவாருங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். வணக்கம் நேயர்களே. ஆஸ்க் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நமது வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் கடைபிடிச்சா எப்படி இருக்கும். அதாவது வந்து இது தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்காரனுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ பரிகாரம் பண்ணுங்க அப்படிலாம் இல்லாமல், ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிற ஒரு விஷயம். இது நான் சொன்னதில்லை, நமது மூதாதையர்கள் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து அப்ளிகபிளான சூப்பராக அப்ளிகபிள் ஆகும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணணும். இதில் வந்து என்னென்னா நம்பிக்கை. ஸோ இறைவனை பொறுத்தவரை, இறைவனை வந்து நீங்கள் வந்து சரணாகதி அடைஞ்சு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது, கண்டிப்பாக வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறதுக்கான நம்பிக்கை உங்ககிட்ட தான் இருக்கணும். ஸோ அப்போது நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, சூரியன் சூரியன் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போவார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ சித்திரை மாதம் பிறக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ சித்திரை மாதம் பிறக்குதுன்னா, அவர் வந்து மீனத்திலிருந்து சித்திரைக்குள்ளே போகிறது தான் வந்து நம்ம வந்து சித்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சங்கராந்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஐயப்பன் வழிபாடு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சங்கராந்தியில் வந்து பார்த்திங்கன்னா, ஐயப்பனை வழிபாடு பண்ணணும். அப்போ எப்போ வழிபாடு பண்ணணும்? உதாரணத்துக்கு எப்போ சூரியன் பயிற்சி ஆகும்னா, ஏப்ரல் 14 15 16 இந்த 3 டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் வந்து சூரியன் வந்து அங்கே பயிற்சியாகி போவாருங்க. அப்படி போகும்பொழுது, நீங்கள் ஐயப்பனை வந்து போய் ஒரு 27 முறை சுற்றணுங்க. சுற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா, உங்கள் குலதெய்வம், உங்கள் குலத்தில் உள்ள கர்மாக்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக பார்த்திங்கன்னா, ஒரு கர்மாவுடைய ஒரு பாண்டிங் இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதில் வந்து நம்ம அவஸ்தைப்பட்டுருப்போம். நமக்கு தெரியாமையே அவஸ்தைப்பட்டுருப்போம். உதாரணம் சொல்ல போனால், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பசங்க. 4 பசங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையன் மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு சொத்து பத்துலாம் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன கழட்டி விட்டாங்க. மீதி 3 பேர் இருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து 55 வயசில் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். அதுக்கப்புறம் மூத்த அண்ணன், அவருக்கும் பார்த்திங்கன்னா 50 வயசில் ஹார்ட் அட்டாக் இறந்தார். அதுக்கு அடுத்தது அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 54 வயசில் ஹார்ட் அட்டாக். இந்த மாதிரி அந்த வம்சாவழியில் வந்து பார்த்திங்கன்னா, பர்ட்டிகுலர் அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி வழி வழியா ஒரே டிசீஸில் இது பண்ணுறது. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, மனவியாதி. ஸோ மனவியாதியும் பார்த்திங்கன்னா, அந்த கர்மா டிசீஸில் தாங்க வரும். அவங்க பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு மியூசிஷியனு. கிட்டத்தட்ட வந்து ஃபாரின் ட்ரிப் போகிறாங்க. அங்கே போயிட்டு ப்ளே பண்ணுறாங்க. எல்லாம் மியூசிக்லாம் முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு வந்தால் பர்ட்டிகுலர் திடீர்னு வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் மட்டும் வந்து திடீர்னு ஏரோப்ளேன் ஓட்டுறாராம். இழுன்னு ஏதோ என்னடா அது அப்படின்னு பார்த்தா, திடீர்னு டோட்டலி அவருக்கு மூளை குழம்பிருச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் அப்படியே குழந்த மாரி ஆயிட்டாரு. அது ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியலைங்க. ஸோ இது மாரி கர்மாக்கள், நமக்கு வந்து பூர்வீக கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஏஜ்ல வந்து அட்டாக் பண்ணும். ஒரு பர்ட்டிகுலர் வம்சாவழியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள், ஒரு வம்சாவழியில வந்து ஒரு ஊனமுற்றோர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாரி கர்மாக்கள் நீங்கணும்னா, நம்ம வந்து இந்த குலதெய்வம், அது என்ன குலதெய்வ சாபம்லான்னு சொல்றோம் இல்லையா? குலதெய்வத்த மதிக்காம விட்டது, குலதெய்வத்த கண்டுக்காம விட்டது, குலதெய்வத்த போய் கும்பிடாம விட்டது. சில பேர் குலதெய்வமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த சங்கராந்தி புண்ணிய காலம். அந்த சித்திரை மாசத்துக்குள்ள உள்ள வந்து சூரியன் வருகிற அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஐயப்பனை 27 முறை சுத்தணும். அப்படி சுத்தும்போது, இந்த குலதெய்வ சாபங்கள், குலதெய்வத்துக்கான அந்த வம்சாவழியில வர சாபங்கள்லாம் நீங்கி அற்புதமான வாழ்க்கை கிடைக்குங்க.
இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பணம். ஸோ எல்லோருக்குமே வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியமான காலம். இது விஷ்ணுபதி புண்ணிய காலத்த பத்தி நான் சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப பாப்புலர். கிட்டத்தட்ட எல்லா விஷ்ணு பெருமாள் கோயில்கள்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் 27 முறை சொல்றாங்க, சுத்துறாங்க. ஏன்னா பணம் வரும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ பெரிய வீழ்ச்சிகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், அதை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பவர் எங்க இருக்குன்னா, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சித்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு சூரியன் பயிற்சியாகிற அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். ஸோ அந்த காலகட்டத்தில நீங்க பெருமாள் கோயில் போய் 27 முறை வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது, பொருளாதாரத்தில வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். எனக்கு வந்து ஃபண்ட் இல்லைங்க, பணம் இல்ல, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறவங்க அற்புதமான பலன். எனக்கு வந்து இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். என் நண்பர் ரொம்ப நாளாவே வந்து நிறைய கடன்கள்ல இருந்தார். கடன்கள்ல இருந்தார். கிட்டத்தட்ட நான் அவர்ட்ட சொன்னேன், "நான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு போயிட்டு சுத்துறா, கண்டிப்பா சரியாயிடும்னு." அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வேற வந்து ரொம்ப நாளா விக்காம வேற இருந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல அவர் சுத்துறாரு. நான் அவர் கூட போயிருந்தேன். நான் இத்தனையும் ஓரமா அவர் கொட்டுற மழைங்க. அவர் மழைய கூட பொருட்படுத்தாம 27 முறை அந்த பெருமாள சுத்துனார். இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் பெரிய ஒரு ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஆ இதுக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணும்போது, இவ்வளோ பெரிய பலன்களை கொடுத்துருதுங்க. இது வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கிட்ட அவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிற அந்த காலகட்டங்கள் ஷடசித்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்வரனை வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கர்மாக்களுடைய தொடர்புல தான் இருக்கிறோம். ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்வர வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எவ்வளவோ டென்ஷன்ஸு கர்மாங்கிறது ஒண்ணும் இல்லங்க. தொழில். உங்களுடைய தொழிலில் உள்ள கஷ்டங்கள், ஆ அது மட்டும் இல்லாமல் அப்பா செய்த ஒரு பிழையினால ஒரு கஷ்டப்படுறது, இந்த மாரி பிழைகளால் கஷ்டப்படுறது, அது மாரி வம்சாவழியையும் இது கிளியர் அது வந்து குலதெய்வம்னா, இது வந்து வம்சாவழியில வந்து நான் ஒரு சில கர்மாக்களும் ஏன்னா கொலை பண்ணி புதைச்சுருவாய்ங்க சில பேர். ஸோ, அந்த மாரி கர்மாக்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, காட்டு வழியில ஒரு பொண்ணு போகுதுன்னா, அப்படியே கூட்டு போயிட்டு, அ அவங்க வந்து கொன்னு புதைச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு காணோம். அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரி வந்து நிறைய இந்த மாரி கர்மாக்களை தாங்கி தான் நம்ம வெ வெ வந்து வந்திருக்கோம். அந்த கர்மாக்கள் நம்மள எஃபெக்ட் பண்ணா பயங்கரமா எஃபெக்ட் பண்ணுங்க. நமக்கே தெரியாது. தொழில்ல வந்து எவ்வளோ பண்ணாலும் நம்மகிட்ட காசு நிக்காது. ரொம்ப கஷ்டப்படுவோம். தேவையில்லாத உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடயே நடக்கிற மாரி ஃபீல் எல்லாம் இருக்கும். வழி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கும் நம்ம பையனுக்கும் சண்டை, அம்மாவுக்கும் சண்டை, இந்த மாரி ஒரு பிரச்சனைகளும் இருக்குங்க. ஸோ, இந்த மாரி கர்மாக்களை நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அப்போ வந்து ஈஸ்வரனை 27 முறை வந்து நீங்க சுத்திட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ, இந்த 3வது ராசி முடிச்சுட்டேன். கடகம். ஸோ, கடகத்துக்குள்ள சூரியன் பிரவேசிக்கிற காலம், அதே சங்கராந்தி புண்ணிய காலம் தான். ஐயப்பனை 27 முறை வந்து நீங்க சுத்தி வந்தீங்கன்னா, அற்புதமான பலன்கள், குலதெய்வ குற்றங்கள், குலதெய்வத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கி அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகிற காலகட்டங்கள். அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆடி மாசத்துல வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆனி மாசத்துல வந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கும்போது, விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ, விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு பெருமாளை வழிபடுவது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் கன்னி ராசிக்குள்ள போற காலகட்டங்கள். ஸோ, அது வந்து புரட்டாசி மாசத்துல சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஷடசித்தி புண்ணிய காலம். திருப்பி வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு தான் வரும். ஸோ, ஈஸ்வரனை 27 முறை வந்து சுத்துறோம். சுத்தும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பா குடுத்துருங்க. அதுக்கப்புறம் துலாம் ராசியில் வந்து சூரியன் வந்து பிரவேசிக்கிற காலம். ஸோ, அங்க போகும்போது உங்களுக்கு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, அதே சரராசி வரும்போது, அதே வந்து ஆ ஐயப்ப வழிபாடு. ஸோ, ஐயப்ப வழிபாடுங்கும்போது சங்கராந்தி புண்ணிய காலமாக வந்து அங்க ஐயப்ப வழிபாடு பண்ணணும். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற காலம் கார்த்திகை மாசம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெருமாளுடைய வழிபாடு. ஸோ, பெருமாளை வந்து அந்த 27 முறை வந்து சூரியன் பெயர்ச்சியாகிற அந்த காலகட்டத்தில் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. அதே மாரி தனுசு. ஸோ, தனுசுன்னும்போது மீண்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷடசித்தி புண்ணிய காலம். அந்த காலகட்டத்தில ஈஸ்வர வழிபாடு 27 முறை ஈஸ்வரனை வழிபாடு பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து மகரத்தில் வந்து நுழையிற அந்த காலகட்டங்கள். ஸோ, மார்கழியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷடசித்தி புண்ணிய காலம் வரும்போது, நீங்க வந்து ஈஸ்வரன் திருப்பி வந்து மகரத்தில் வந்து நுழையிற காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சங்கராந்தி புண்ணிய காலம், உங்களுக்கு வந்து ஐயப்ப வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களும், திருப்பி வந்து சூரியன் கும்பத்தில் நுழையிற அந்த காலகட்டங்கள். ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ, இந்த மாரி வந்து லைனா அதே மீனத்தில் நுழையும்போது, நீங்க வந்து திருப்பி ஷடசித்தி புண்ணிய காலத்தில் வந்துருங்க. ஸோ, இந்த மாரி லைனா வந்து 3 மாதங்கள் மாறி, மாறி வரும். இந்த பிரார்த்தனையை சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் செய்யும்பொழுது,
அற்புதமான பலன்கள். ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு டேபிள் மாரி தான். ஆனா அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இது வந்து உங்களது குலதெய்வ சாபங்கள், பொருளாதாரத்தும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்மாக்கள், உங்கள் தாத்தா முப்பாட்டன் செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே அழிஞ்சு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இறைவன் உங்களை வந்து அப்படியே கையில அப்படியே தூக்கிட்டு போவாருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம்லாம் நடக்கும். இந்த மேஜிக் வந்து நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பாக, கண்டிப்பாக வந்து இது வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றங்களை தருது. காலகாலங்களில் விட்ட சாபங்கள், சாபங்களால் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்கள வந்து அ அது கிளியர் ஆவறத வந்து நீங்க கண்முன்னே பார்க்கலாம். ஆனா, இதுக்கு நம்பிக்கை தேவை. கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணணும். எப்போ ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மாசத்துல 15, 16, 17 இந்த 3 தினத்துல தான் இது வந்து மாறும் சூரியன். ஸோ அது எப்போ மாறுதுங்கிறத வந்து நீங்க வந்து பாருங்க. பார்த்து நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வெற்றி வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.